3/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலைகளை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுக்காமல் கொஞ்சம் போல் மீதி வச்சுருங்க, குழம்போட கெட்டித்தன்மைக்காக. இப்போ நம்ம உருட்டின உருண்டைகள் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் 12 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் போல் தேங்காய், கறி மசாலா பொடி, காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் போல் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கடுகு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருண்டைகள் ரெடி ஆயிருச்சு. நம்ம ரெடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம். உருண்டையிலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிங்களா மாவு, அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் கொதி வந்ததும் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருண்டைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான உருண்டை குழம்பு.